ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து 2 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து ஐடிசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல். இது ரெண்டுத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஸோ ஐடிசி ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியில் ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் இன்வெஸ்டரான பிஏடி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நியூஸ் வந்து விட்டாங்க. அதை விட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐடிசிங்கிறது பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்கு நடுவுல ஒரு குழப்பம் அப்படின்னு கண்டிப்பா எழுந்திருக்கும். ஓகே, இப்ப இருக்கிறதுக்கு கையில இருக்கிறத ப்ராஃபிட்ட புக் பண்ணிடலாமா? இல்ல இந்த டைம் வந்து கரெக்ட்டான டைமான்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படிங்கிறது திருப்பியும் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறது போகும். ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஐடிசி வந்து இப்ப தான் விக்கிறாங்களா இந்த ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்ல. 2008லேருந்தே பார்த்தீங்கன்னா, அவங்க 32% அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஹோல்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவங்களுக்கு எப்பப்பலாம் வந்துட்டு அவங்களோட இதுல வந்துட்டு பணம் தேவைப்படுதோ, அப்பப்பலாம் ஐடிசில இருக்க ஷேர்ஸ வித்து வித்து அந்த பணங்கிறது லிக்விட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ கம்மியாகி கம்மியாகி இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னா, 29% கிட்ட வந்துருச்சு. அதாவது கரெக்ட்டா டெக்னிக்கலா சொன்னா 29.04 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனில இருக்க ஒரு கடன் இஷ்யூக்காக தான் இவங்க வந்து இங்க ஐடிசில இருக்க ஷேர்ஸ் வந்து விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 25% கீழ எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அதுல வந்து கொஞ்சம் வோட்டிங் ரைட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கு கீழ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால இப்போதைக்கு ஒரு 4.03%க்கான ஷேர்ஸ் வந்து விக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியால வந்து வந்திருக்காங்க. ஆனா, இன்னும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 0.01 அப்படிங்கிற அளவுக்கான ஷேர்ஸ மட்டும் வித்திருக்காங்க மார்க்கெட்ல. அதுக்கே வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் பயங்கரமா இதாயிடுச்சு. இல்லாம நியூஸஸ் இந்த மாரி வந்ததுனால, பயங்கரமா ஐடிசிங்கிறது இறங்க ஆரம்பிச்சுருச்சு. அரவுண்ட் இன்னைக்கு அவங்க வித்தாங்க ஒரு 4% அப்படின்னா, அது வந்து ரூ. 21,000 கோடி ஒரு வேல்யூவேஷனா வந்து ஐடிசில வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இதனால மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படின்னு கிரியேட் ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிசிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலா நல்ல குரோத் குடுக்குற ஒரு கம்பெனி. இந்த ஷேர்ஸ இவ்வளோ பெர்சன்டேஜ்ல வித்தாங்க அப்படின்னா, அத வாங்குறதுக்கு மார்க்கெட்ல இருந்து நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸுமே வந்திருக்கு. இதனால ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறது ஐடிசிக்கு வராது. ஆனா இந்த டெம்பரவரி இஷ்யூனால பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஷேர்ஸ் அப்படிங்கிறது கீழ இறங்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த மாரியான பிரைஸ்ல நம்ம வந்து ஐடிசி வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடிசிய வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பிசினஸ் நம்ம நெறைய தெரியும். இருந்தாலும் அந்த பிசினஸ் நம்ம பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு நல்ல பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில இருக்கு. ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, மங்கள்தீப், இப்பி, கிளாஸ்மேட்ன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி சைட்ல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் வந்து 12 பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடிசிக்குள்ள வந்து இருக்கு. அது ஃபினான்ஸ்லேருந்து ஆரம்பிச்சீங்கனாலே மேட்ச் பாக்ஸஸ், எஜுகேஷனோட நோட் புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி பேப்பரு, ஹோட்டல்ஸு, பேக்கேஜிங்கு, சிகரெட்ஸு, பர்சனல் கேரு, ஃபுட்டு, அக்ரிகல்ச்சரு, ஐடின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம கிளவுட் கிச்சன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு 12 பிசினஸ் அப்படிங்கிறது ஐடிசிக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு நம்ம ரூ. 400 கொடுத்து வாங்குனோம் அப்படின்னா, ஒரு இத வந்து 12 பிசினஸா பிரிச்சோம்னா, ஒரு பிசினஸ்க்கு வெறும் ரூ. 33 குடுத்து தான் வாங்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சீப்பான ஒரு இதுதான். ஸோ ரூ. 33க்கு வாங்குறது ஒரு ஒரு நல்ல பிரைஸ் நம்ம குடுத்து வாங்குறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் அதுக்குன்னு இந்த பிரைஸ்ல நம்ம வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். அதுங்கிறது இன்னும் நம்ம டீட்டெயிலா வந்து டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது இப்போ இவங்களோட பிசினஸ் பார்த்துட்டோம். ஒரு 12 பிசினஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. 12 பிசினஸ்ல இப்போ எந்த பிசினஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லேக் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இன்வெஸ்டர் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து ஷேர்ஸ விற்கிறாங்க அப்படிங்கிறனால மட்டும் தான் ஐடிசி அப்படிங்கிறது இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ 0 அப்படின்னு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கே தவிர, ஸோ எங்கேயுமே வந்து இறங்கவே இல்ல. ஸோ மார்க்கெட் பிரைஸ் தான் வந்துட்டு கம்மியாகி கீழ போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோனா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த அளவுக்கு இபிஎஸ் மேல ஏறும்போது, மார்க்கெட் பிரைஸ் டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நல்ல சைன் ஐடிசிய பொறுத்தவரையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. ப்ராஃபிட் ஏதாவது கம்மியாயிட்டு இருக்கா? ஒவ்வொரு வருஷமும் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு எந்த குறையுமே வந்து அவங்க வைக்கல. 6,000 கோடியில ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரூ. 20,000 கோடி ப்ராஃபிட். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, 1000 கோடியிலேருந்து 3000 கோடின்னு இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஃபிட்லயுமே வந்துட்டு இவங்களுக்கு எந்த தடையுங்கிறது இல்ல. ஸோ எப்போ வந்து ஒரு ஷேர்ஸ வந்துட்டு நம்ம போயிட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட்டு பிசினஸ் லாஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்.
பிஸ்னஸ் லாஸ்னா பிஸ்னஸ் நல்லா போகாம அந்த பிஸ்னஸ் விற்கிறது, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வருது, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம போய் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் இஷ்யூ. இப்போ ப்ரொமோட்டர் மேலே ஏதாவது பிளாக் மார்க் வருது, இல்லை ப்ரொமோட்டர் ஏதாவது இடியில் மாற்றுறது, கேஸில் மாற்றுறது, இந்த மாதிரி இருந்தால் நம்ம போய் என்னங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரியும் ஐடிசிக்கு இல்லை. அடுத்தது ப்ராஃபிட் ஏதாவது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி என்ன பிஸ்னஸ் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே வந்து ஐடிசிக்கு இல்லை. சார் டெப்த் அது இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஒரே ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்க கையில் இருக்க ஷேர்ஸை ஒரு 4% வந்து 4% ஷேர்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்ததுனால மட்டும்தான் ஐடிசிங்கிறது இறங்குது. ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ சில நண்பர்கள் வந்து 300 வாங்கி ஒரு 150 வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட் கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ என்னன்னா, நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு 10% இல்ல இவ்வளோ டெக்னிக்கலா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அங்க வந்தோனே செல் பண்ணிறணும். ஏன்னா லாங் டெர்முக்கு பார்க்கும்போது, கண்டிப்பா மினிமமாவது ஒரு நீங்க 5லேருந்து ஒரு 10 இயர்ஸாவது வெயிட் பண்ணி தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஒவ்வொரு ஷேர்லயும். ஸோ அது வந்து ஸ்விங்குக்கு வாங்கிக்கிட்டு, அது கீழ இறங்குனோனே நான் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஹோல்ட் பண்றேன்னு சொல்றது, இல்ல மேல ஏறும்போது இன்னும் வெயிட் பண்ணலாங்கிறது, ஸோ அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. 2ஆ பிரிச்சுக்கிட்டு, நம்ம தெளிவா ஒரு முடிவு அப்படிங்கிறது ஐடிஸ பொறுத்தவரையும் எடுக்கணும். ஸோ அடுத்த ஷேரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல். ஸோ இதை பற்றி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் எடுத்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டடி அப்படி பண்ணியிருந்தேன். யூபிஎல் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 மாசமா 8, 10 மாசமா பெருசா ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு தெரியல. பயங்கரமா கீழ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லயுமே நல்லா குடுத்துட்டே வந்திருந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்மியா வந்து சேல்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த சேல்ஸ் வந்துட்டு இந்த டிசம்பர்ல மட்டும் தான் இந்த மாரி வருதா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, ஸோ பின்னாடி பேக் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இல்ல எல்லா டிசம்பர்லயும் நல்ல ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. ஆனா பர்ட்டிகுலரா இந்த டிசம்பர்ல தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதனால அவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1% தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்ங்கிறது பயங்கரமா மைனஸ்லயே போயிடுச்சு. ஸோ ஓகே இது யூபிஎல்க்கு மட்டும் நடந்திருக்கான்னு சொன்னா, இதே மாரி பிசினஸ் பண்ற ரிமைனிங் ஒரு 3 கம்பெனி எடுத்து வச்சிருக்கேன். ராலிஸ் இந்தியா. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர்ல கம்மியா தான் சேல்ஸ் நடந்திருக்கு. ஆனா வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லா தான் வந்திருக்கு. ஓரளவு 10% மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸுங்கிறது கம்மியா தான் வந்திருக்கு. பட் ஓரளவுக்கான ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சொமேட்டோமோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு சேல்ஸுங்கிறது கம்மி. பட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியா அதாவது வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு. அதாவது நெட் ப்ராஃபிட்ங்கிறது வந்துட்டு யூபிஎல் அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மைனஸ்ல வரலைனாலும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, யூபிஎல்ல நடுவுல வேற எங்கேயோ வந்து அந்த ப்ராஃபிட்டுங்கிற அமௌண்ட் போகுது. அது மட்டும் இல்லாம, இவங்கள மாரி சிமிலாரிட்டியா இருக்க மத்த கம்பெனி பிசினஸோட கம்பேர் பண்ணும்போது, யூபிஎல்லுக்கு சேல்ஸுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எங்க அவங்களோட ப்ராஃபிட் போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து சடனா இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டர்ல. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரீபே பண்ற மாரி ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட ப்ராஃபிட்டே வந்து மைனஸ்ல அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ இது எங்க எடுத்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு சேல்ஸே கம்மியாயிருச்சு. ஆப்வியஸ் எங்கன்னா, இவங்களோட ரிசர்வ்ஸ்லயே வந்து கை வச்சு அங்கேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங் டெர்ம் இன்ட்ரெஸ்ட்டும், கொஞ்சம் ஷார்ட் டெர்ம் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த மாரி எடுத்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்களோட பாரோயிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வருது. ஸோ நடுவுல கம்மியானாலுமே, திருப்பியும் இந்த குவார்ட்டர்ல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்றாங்க? ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல புதுசா ஃபேக்டரி போட்டுருக்காங்களா? அப்படிங்கிற மாரி எந்த நியூஸும் வந்து வரல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். இதுல வந்துட்டு ஒரு நெகட்டிவா பார்க்குறேன். ஸோ 2 விஷயம். ஒண்ணு வந்து சேல்ஸ் வந்தே இவங்களுக்கு கம்மியா இருக்கு. இன்னொன்னு வந்து கடன் அதிகமா இருக்கு. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இவங்க அதிகமா பே பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது யூபிஎல்ல பொறுத்தவரையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூபிஎல் இந்த மாரியான ஆக்ரோ கெமிக்கல் ரிலேட்டான கம்பெனிஸ் எல்லாமே ஒரு சைக்கிளிக்கல் செக்டர். நீங்க உங்களோட கிராஃப பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து கீழ வந்து மந்த்லி சார்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் நல்ல ரிட்டர்ன் தரும். ஏன்னா, அந்த வருஷம் நல்ல ஒரு கால சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அதுக்கான சேல்ஸுங்கிறது அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பெருசா ஓடியிருக்காது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்கள் நல்லா போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் நல்லா போயிருக்காது. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்கள் நல்லா போயிருக்கும். திருப்பியும் பெரிய சேல்ஸ்ன்னு இருக்காது. ஸோ அதே பேட்டர்ன் தான் திருப்பியும் சில வருஷங்களுக்கு வந்து நிகழும். ஸோ இது என்னன்னா, இவங்க வந்து ஒரு சைக்கிளிக்கல் செக்டாரு. இது எந்த சைக்கிள்ல நம்ம உள்ள போய் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்மளால
இதுதான் அப்படின்னு பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவு நமக்கு பாட்டம்ல வரும்போது நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா, திருப்பியும் ஒரு நல்ல சைக்கிளிக்கல் வரும்போது இந்த 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 ஸ்டாக் மட்டும் இல்லாம, இந்த கூட இருக்க எல்லா ஆக்ரோ கெமிக்கலும் மொத்தமா சேர்ந்து ஏறும். அப்போ வந்து ஒரு செல்லிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்னா ரூ. 372 தான். ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கிற ரொம்ப லோயஸ்ட் சப்போர்ட் லெவலு. இந்த இடத்துக்கு வந்தா, ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டெப்ட்ங்கிறது அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. சேல்ஸ்ங்கிறது கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு. இங்க வந்து ஓரளவு சின்ன ஒரு மினிமல் அமௌண்ட்டுங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா, திருப்பியும் இந்த என்டையர் செக்டரே ரிவர்சல் ஆகி மேல போம்போது, நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. அது இல்லாம இவங்க ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து போடப் போறேன்னு சொல்லி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. அது எல்லாமே வந்தால இன்னும் பூஸ்ட் பண்ணி, இந்த ஷேர்ஸ் வந்து மேல கொஞ்சம் தூக்கிட்டு போகும். இப்போதைக்கு என்ட்ரியோ பெருசா கன்சிடரேஷனோ பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா போட்டா நம்ம பணங்கிறது லாக் ஆகி இதிலேயே நம்ம உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாரியான பிசினஸ் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லாபம் எடுக்கிறதுக்கான வழிங்கிறதும் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்த டேட்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.